அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலம் கடந்தும் திருமணம் ஆகாத சில ஜாதகங்கள் இருக்கு. ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா ஒரு 35 வயசுக்கு மேலே ஒரு 40-45 வரை இன்னும் திருமணம் ஆகாமல் இருப்பது. ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா ஒரு 35-40 வயதிலும் இதுவரைக்கும் திருமணமே ஆகாமல் இருப்பது. அதாவது காலம் கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாத சில ஜாதகங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், கலத்தர காரகனையும் பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டாலும் 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், ஒரு பெண்ணுக்கு கலத்தர காரகத்தையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, 7ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்காரா, 7ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கா, 7ஆம் இடத்தை நல்ல கிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, 7ஆம் பாவத்துல நல்ல கிரகம் இருக்கா, 7ஆம் பாவாதிபதி நல்லா இருக்காரா, கலத்தர காரக கிரகமான செவ்வாய் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடம் கலத்தர காரகனான சுக்கிரனையும், பெண் ஜாதகத்திலையும் 7ஆம் இடம் கலத்தர காரகனான செவ்வாயையும் கண்டிப்பா நம்ம ஆய்வு பண்ணணும். அப்போ ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றது அப்படின்னா, முதல்ல ஒரு கிரகம் வக்கரம் அடையக்கூடாது. வக்கரம் அப்படின்னா என்னன்னா, வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலி வேதனையை தர்றது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிவாதமா இருந்து திருமண விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறது. உதாரணத்துக்கு ஒன்று அழக விரும்புறது, இல்லை நல்ல வசதி வாய்ப்புள்ள கணவனோ மனைவியோ வேணும்னு விரும்புறது, அல்லது இந்த துறையில தான் படித்தவர் எனக்கு மனைவியோ கணவராக வரணும்னு எதிர்பார்க்கறது. அப்படி ஏதேனும் ஒரு பிடிவாதத்தோடு இருந்து தன் காலத்தை கடத்துறது. அப்போ வக்கர கிரகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு பிடிவாதத்தை உருவாக்கி அந்த பிடிவாதத்திலேயே போறது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரம் அடையக்கூடாது, ஒரு கிரகம் நீச்சமாக கூடாது. நீச்சம் அப்படின்னா என்னன்னா, தன் தகுதிக்கு குறைவான திருமண வாழ்க்கையை தான் அந்த நீச்ச கிரகம் அமைச்சு வைக்கும். தன்னை விட படிப்புலையோ தன்னை விட வசதியிலையோ தன்னை விட அழகுலையோ குறைவானவர் தான் தனக்கு கணவராக வரணுங்கிறது அந்த ஜாதகத்தோட விதி. ஆனா அப்படி வர்றதை அவங்க ஏத்துக்க முடியாம காலம் கடத்துறதுக்கு பேர் தான் நீச்ச கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரம் அடையக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது, அதுக்கு அடுத்து அஸ்தமனம் அடையக்கூடாது. அஸ்தமனம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த கிரகம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதாவே வந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிறோன்ற காலத்துல இவங்க அந்த வாழ்க்கை வேணாம், அந்த திருமணம் வேணாம்னு தள்ளி போடுறது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையக்கூடாது. அடுத்து ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவாதிபதியோ கலத்தர காரகனோ ராகு கேதுவோட இணையக்கூடாது. ஒரு கிரகம் வக்கரமாக கூடாது, ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையக்கூடாது, ஒரு கிரகம் நீச்சமாக கூடாது, ராகு கேதுவோட இணையக்கூடாது. இந்த 4 கேட்டகரி, இந்த 4 முறையில ஒரு 7ஆம் பாவமோ கலத்தர காரகனோ 7ஆம் அதிபதியோ இருந்துட்டால் அந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு நல்ல திசைகள் வந்தாலும், திருமணம் அமைச்சிக்கக்கூடிய காலமே வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமையே தள்ளி போடுறாங்க. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு கேது இருப்பதும், 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கண்டிப்பா திருமணம் செஞ்சிடும். ஆனா அந்த திருமணத்துல நிறைய தடை வரும், அந்த தடைக்கு பிறகுதான் திருமணத்தை பண்ணி வைக்கும். ஒரு கலத்தர காரக கிரகம் வக்கரமானாலும், அதாவது சுக்கிரன் வக்கரமானாலும், ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வக்கரமானாலும், சுக்கிரன் நீச்சமானாலும், சுக்கிரன் ராகு கேதோட போய் இணைஞ்சாலும் அந்த ஜாதகத்துக்கும் சாமர்த்தியமா திருமணம் அமையறதில்லை. காலதாமதத்தை தரக்கூடிய கிரகம் சனி. ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 7ஆம் அதிபதியோட போய் சனி நின்றாலும் திருமணம் தாமதப்படுத்துது. அல்லது கலத்தர காரக கிரகங்களோட சுக்கிரன் செவ்வாயோட சேரும் போதும் திருமணத்தை தாமதப்படுத்துது. அப்போ ஒரு திருமணம் தாமதமாகறதுக்கு ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், கலத்தர காரக கிரகங்களையும் பார்க்கணும். அது வக்கரமா இருக்குதா, நீச்சமா இருக்குதா, அஸ்தமனம் பெற்று இருக்குதா, ராகு கேதோட இணைஞ்சிருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு திருமணம் தாமதமாகிக்கிட்டே போகுதுன்னும் போது நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து 7ஆம் பாவத்தையும் கலத்தர காரகத்தையும் தெளிவா அனலைஸ் பண்ணி ஏன் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் தாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் ராகுவோடையும் போய் இணைதுன்னா அந்த பொண்ணு தனக்குன்னு ஒரு கற்பனையை வச்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு ரோல் மாடலை விரும்பும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் தனக்கு கணவராக வரணுங்கிறது அந்த பொண்ணு விரும்பும். அப்ப நம்ம அந்த பிரச்சனை இருத்தான் 7ஆம் பாவாதிபதி ராகுவோட இருக்கிறதுனால அந்த பொண்ணோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த எதிர்பார்ப்புல இருந்து இறங்கி வராத வரைக்கும் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாது.
அப்ப எப்ப அந்த பொண்ணு அந்த எதிர்பார்ப்புல இருந்து இறங்கி வருதுன்னா, தனக்கு அழகும் வயசும் இருக்கிற காலத்துல அந்த எதிர்பார்ப்போடே இருந்து தன்னோட அழகும் வயசும் மாற மாற வயது கடக்க கடக்க அந்த பொண்ணுக்கு நமக்கு திருமணம் ஆகாதோங்கிற பயம் வரும்போது தான் பெற்றோர் விருப்பத்துக்கு இடம் கொடுத்து பெற்றோர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தைங்க திருமண விஷயத்துல இறங்கி வந்து கல்யாணம் பண்றாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல களத்திர காரக கிரகங்களும் 7ஆம் பாவகம் நல்லா இருக்குதாங்கிறத உங்க ஜோதிடரிடம் அணுகி அது முழுமையா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை தேடும்போது சிறு வயசுல திருமணம் பண்ணலாம், சரியான வயதில் திருமணம் பண்ணலாம். ஒரு திருமண வயதுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் சரியா திருமணம் பண்ணணும்னா முதல்ல உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவமும் களத்திர காரக கிரகங்களும் பலமா இருக்குதா பலவீனமா இருக்கா, பலமா இருந்தா என்ன மாதிரியான வேலை செய்யும், பலகீனமா இருந்தா என்ன மாதிரியான வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காலத்தை நீங்க கடந்து போகும்போது திருமணம் பண்ண முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல திருமணம் தாமதமாகிறதுக்கான விதி என்னன்னா 7ஆம் பாவாதிபதியோ களத்திர காரகனோ வக்கரம் நீச்சம் அஸ்தமனம் அடையும் போதும் ராகு கேதுக்களோட இணையும் போதும் 7ஆம் இடத்துல சனி இருப்பதும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் தாமத திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக திருமணத்துக்கான வேகத்தை வேகமா ஆரம்பிப்பது சிறப்பு. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ உங்க ஜாதகத்துக்கான விவரத்தை தாராளமாக தெரிஞ்சிக்கலாம். என்னிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு ஜாதகம் அனுப்பலாம் அல்லது ஜாதகம் பார்க்க நேரில் வரலாம். நன்றி, வணக்கம்.